ஹலோ மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கில்டு செலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் நம்ம கில்டுக்கு வந்து நம்ம செலெக்ஷன் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எதுக்கு இந்த நன்றின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 4.1K ரீச் பண்ணிட்டோம். நீங்க இல்லாம அது கண்டிப்பா நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். இது 10 மணி கேட்டீங்கன்னா 10. வீடியோ ஸ்கிப் பண்ணி நடத்தீங்க. இந்த வீடியோல 30 rupees ரெடிம் வந்து 2 கொடுத்துருக்கோம். அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. மொத்தமா நம்ம கில்டுல சேர்றதுக்கு வெறும் 4 ரூல்ஸ் தான். ரூல் நம்பர் 1 என்னன்னா, பிஆர்ல வந்து 2.5க்கு மேல கேடி ரேட் இருக்கணும். அதாவது 3 இருந்தாலும் ஓகே. அப்படி 3 இல்லாதவங்க கிட்ட 2.5 அந்த மாதிரி இருந்தாலே நம்ம கண்டிப்பா எடுத்துப்போம். அதாவது நீங்க சிஎஸ் பிளேயர்னா நீங்க வந்து 2க்கு மேல வச்சிருக்கணும் கேடி ரேட், ஓகேவா? பிஆர்னா 3 கிட்ட வச்சிருக்கணும், சிஎஸ் பிளேயர்னா 2 கிட்ட வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து 2K ஸ்போர்ட்ஸை வேற லெவல்ல கொண்டு போகலான்னு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு இதுல ஸ்லாட் பாத்தீங்கன்னா மெயின் கில்ட்ல வந்து 25 ஸ்லாட் இருக்கு. அப்படி அது ஃபில் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வேற கில்டு ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஆர் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யார் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுல வந்து சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் சொல்லி முடிச்சிடலாம், மிச்சம் எல்லாம் கடைசியில் நம்ம பேசிக்கலாம். ஸோ ரூல் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா, பிஆர் பிளேயரா இருந்தா 2க்கு மேல 2.5க்கு மேல கேடி ரேட் இருக்கணும். சிஎஸ் பிளேயரா இருந்தா 2 கேடி ரேட் இருக்கணும், ஓகேவா? ரூல் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, டிசிப்ளினா இருக்கணும், ஓகேவா? இப்போ வந்து வெளியே பசங்க கிட்ட போய் கிளாஸ் எங்கன்னா ஒன்று ரூம் மேட்ச் விளையாடி அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி எதனா சண்டை, இந்த தேவையில்லாத கான்ட்ரவர்சி, இந்த பேட் வேர்ட்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து ப்ரொஃபஷனலா போகலாம். நம்ம வந்து ஒரு ஈட் ஸ்போர்ட்ஸ் தானோ அந்த மாதிரி இதுவும் நம்ம போகலான் இருக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரி சில்லியான விஷயத்தெல்லாம் நம்ம எதுவும் கொண்டு வர போறது இல்லை. ஸோ இது நம்மளும் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இதுவெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டிசிப்ளினா இருக்கணும் கில்டுக்குள்ள. ஸோ கில்டுல எந்த ஒரு உங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்கக்கூடாது. அப்படி கம்ப்ளைண்ட்லாம் எதனா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கிக் வச்சிடும். அப்புறம் என் மேல வருத்தப்படக்கூடாது. ரூல் நம்பர் 2 இதுதான். ரூல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, கேடி ரேட் இருக்கணும், 2.5 இருக்கணும். பிஆர்ல சிஎஸ்ல வந்து 2 இருக்கணும். ரூல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டிசிப்ளினா இருக்கணும். ரூல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, நேம் சேஞ்ச் மஸ்ட், ஓகேவா? நேம் சேஞ்ச் மஸ்ட் மக்களே. அது வந்து நீங்க என்ன காரணம் சொல்லலாம், ப்ரோ என்கிட்ட கார்டு இல்லை அப்படின்லாம் சொன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நேம் சேஞ்ச் மஸ்ட், ஓகேவா? அப்படி நேம் சேஞ்ச் பண்ணலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நேம் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு வந்து நீங்க சொல்ற டைமிங் தான். நீங்க டைமிங் ஏற்றுங்க. கில்டில் ஜாயின் பண்ணி ஒரு 2 வீக்ஸுக்குள்ள நேம் சேஞ்ச் பண்ணிடணும். அப்படி 2 வீக்ஸுக்குள்ள நேம் சேஞ்ச் பண்ணிடலாம், கண்டிப்பா கிக் பண்ணிடுவேன். ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட். ரூல் மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதாவது கேடி ரேட்டு, டிசிப்ளினா இருக்கணும், நேம் சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? ரூல் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாத கில்டு வார் கண்டிப்பா விளையாடணும். அப்படி நீங்க கில்டு வார் விளையாடலினா கண்டிப்பா கிக் பண்ணிடுவேன். கில்டு வாரம் விளையாடணும், டெய்லி ஆக்டிவ்ல இருக்கணும். அப்படி ஆக்டிவ்ல இல்லாத ஐடியா நான் வந்து கிக் பண்ணிடுவேன். அதே மாதிரி கில்டு வார்ல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 200 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீக்லி போட்டு தருவேன். ஸோ ஆமா கைஸ், 200 பாயிண்ட் யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் வீக்லி கண்டிப்பா போடுவேன். ஸோ இது ப்ராமிஸ், இது நடக்கா. இதெல்லாம் இவன் வீடியோக்கு சொல்றான், இவெல்லாம் ஏமாத்திரும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் வேணா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் யார் 200 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வீக்லி போட்டு நான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன். அப்பதான் நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யார் வேணாலும் நம்ம கில்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டா ஐடி வந்து என்னோடது வந்து டிஸ்பிளேல தரேன், என்னோட ஃப்ரெண்டுதும் நான் தரேன். 2 பேரோட இன்ஸ்டா ஐடி நான் டிஸ்பிளேல தரேன். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட ப்ரொஃபைலு, அப்புறம் அந்த கேடி ரேட் இருக்க பிஆர் கரியர்ல ஸ்குவாட்ல வந்து 2.5க்கு மேல இருக்கணும் கேடி ரேட், ஓகேவா? அது எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்குவாட்ல கரியர்ல 2க்கு மேல இது இருக்கணும் கேடி ரேட், ஓகேவா? அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் விருப்பமா இருந்தா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் இன்ஸ்டா ஐடி நான் டிஸ்பிளேல தரேன், மறக்காம வந்து கொடுத்துருங்க. சரி, ஃபர்ஸ்ட் ரெடீம் கோட் கொடுத்துடலாமா? டிஸ்பிளேல தெரியும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெடீம் கோட் யார் யூஸ் பண்றீங்கன்ட்டு பார்க்கலாம். யாரும் அந்த லக்கின்ட்டு எடுத்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெடீம் கோட் கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளவுதான். பாய்ஸ் சர்க்கிள்ஸ் யார் வேணாலும் நம்ம கில்டுக்கு ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் தான் ரூல்ஸ். ரூல் நம்பர் 4 ரூல் சொல்லியிருக்கோம். கேடி ரேட்டு, பிஆர் சிஎஸ் கேடி ரேட், ஓகேவா? ஸ்குவாட்ல இருக்கணும், ஓகேவா? பிஆர் வந்து ஸ்குவாட்ல வந்து 2.5க்கு மேல கேடி ரேட் இருக்கணும். கிளாஸ் ஸ்குவாட்ல 2 இருக்கணும். அதெல்லாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டால சென்ட் பண்ணலாம். நீங்க அது ஓகேனா. ரூல் நம்பர் 2 டிசிப்ளினா இருக்கணும். ரூல் நம்பர் 3 நேம் கார்டு மஸ்ட், நேம் சேஞ்ச் மஸ்ட், ஓகேவா? நீங்க நேம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு ஃபாண்ட் சென்ட் பண்றேன், நீங்க அந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிடுங்க, ஓகேவா? ரூல் நம்பர் 4 பாத்தீங்கன்னா, டெய்லி ஆக்டிவ்ல இருக்கணும். கில்டு வார் விளையாடணும். கில்டு வார் விளையாடி யாரு 200 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வீக்லி நான் போட்டு தருவேன், ஓகேவா? இது ஏமாத்தலாம் மாட்டேன், நான் கண்டிப்பா போடுவேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ கேர்ள்ஸ் வந்து இப்போ 1-2 பேர் ஜாயின் பண்றதா தான் நம்ம மெயின் கில்ட்ல ஜாயின் பண்ணுங்க. சப்போஸ் கேர்ள்ஸ் ஃப்ரீ பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தனி கில்டு ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி கில்டு ஃபுல் ஆயிடுச்சுனாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் கில்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை, ஓகேவா? நம்ம வந்து எத்தனை கில்டு வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மக்களே ரூல்ஸ். அதே மாதிரி இன்னொரு ரெடீம் கொடுத்துடலாமா? செகண்ட் ரெடீம் டிஸ்பிளேல தெரியும் பாருங்க, செகண்ட் ரெடீம் எடுத்துட்டு யார் அந்த லக்கின்ட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எடுத்துவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மிஸ் பண்ணிட போறீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. 2 ரெடீமும் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் மக்களே இந்த கில்டு செலெக்ஷனுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இவ்வளவுதான் ரூல்ஸ். மொத்தம் 4 ரூல்ஸ் தான். இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா நம்ம கில்டு ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி டோர்னமெண்ட் சொல்லியிருந்தேன், ஃப்ரீயா டோர்னமெண்ட் கூட நான் உங்களை
அனுப்பிச்சு விடுவேன். ஓகேவா? அதாவது என்னோட சொந்த செலவில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்குவாட் தேவை. ஓகேவா? பிஆர்ல ஒரு ஸ்குவாட் விளையாட தேவை. ஸோ அதுக்காக தான் அந்த கேடி ரேட் பார்த்து பிஆர் எடுக்கிறது ஒரு ஸ்குவாட் நானே செட் பண்றேன். ஸ்குவாட் எப்படின்னா நான் செட் பண்ணி உங்களை வெளி டோர்னமெண்ட்டுக்கு நான் அனுப்புவேன். அதாவது நம்ம மூலியமா நம்ம 2K ஸ்போர்ட்ஸ் மூலியமா நீங்க போய் விளையாடுவீங்க. நீங்க விளையாடி ஜெயிக்கிறீங்களோ தோறீங்க போய் விளையாடி நம்ம பேர் அங்க தெரியணும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ரெடியே பண்ணுகிறது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வேற லெவல் ஸ்போர்ட்ஸ் லெவலில் போலான் இருக்கோம். நம்மளும் கொஞ்சம் எடுத்துட்டு போலான் இருக்கோம். அதுக்கு தான் இந்த முடிவு. ஸோ ஓகேவா? ஸ்குவாட்ல அதே மாதிரி தான். அதே மாதிரி சிஎஸ் டோர்னமெண்ட் எங்கன்னா இருந்துச்சுன்னா அதுக்குன்ட்டு ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணி அவங்கள நம்ம தனியாக டோர்னமெண்ட்டுக்கு அனுப்போம். பிஆருக்குன்னு தனியாக நம்ம டோர்னமெண்ட் அனுப்போம். ஸோ இது ஆனால் நீங்கள் எந்த காசுமே கொடுக்க தேவையில்ல. டோர்னமெண்ட்டுக்குலாம் நானே என்னோட சொந்த காசுல நான் பே பண்ணி உங்களை டோர்னமெண்ட் மட்டும் நீங்கள் விளையாடினா போதும். நம்ம பேருக்காக நீங்கள் போய் அங்கே விளையாடினா மட்டும் போதும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரூல்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ரூல்ஸுக்கெல்லாம் ஓகேனா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யார் வேணாலும் நம்ம கில்டுக்கு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேனா எனக்கு மறக்காம இன்ஸ்டா ஐடிக்கு எனக்கு இல்லை என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் போடுவோம். உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு ஓகேனா நாங்கள் வந்து உங்களுக்கு கில்டு ஐடி சென்ட் பண்ணணும். நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இவ்வளோதான் மக்களே நம்ம கில்டுக்கு ஜாயின் பண்ண வேண்டியது. ஸோ இதுக்கெல்லாம் ஓகே. நம்மளுக்கு ஒரு வீக்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து கில்டு ஒரு 200 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி கிடைக்கும். டோர்னமெண்ட் ஃப்ரீயாக விளையாட வைப்பேன். ஸோ இதுக்கெல்லாம் ஓகேனா மட்டும் நம்ம கில்டுக்கு ஜாயின் பண்ணிங்க. ஆனால் ரெகுலராக விளையாடணும், அது முக்கியம். ரெகுலராக விளையாடணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம கில்டு செலெக்ஷன் இவ்வளோதான் மக்களே. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கில்டில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஓகேனா மறக்காம ஜாயின் பண்ணிங்க. ஓகே கைஸ், பை பாய்.